ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று சொல்லி. தேவன் அவரை நம்பி வந்தவர்களுக்கு தேவன் ஒரு குறைவும் வைக்கிறதில்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய அடையாளங்களும் ஆதாரங்களும் உண்டு. உங்க மத்தியில இந்த மாதிரி போன தடவை ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருந்தாங்க, ஒரு பெரிய தேவையை மனதில் யோசிச்சுட்டு சில காரியங்களோட வந்திருந்தாங்க. அவங்க வந்து இப்போ உங்க மத்தியில சில விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மளோடு கூட இருப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களையும் என்னையும் என் கணவரையும் ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிற தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2014 மார்ச் மாதம் எங்களுக்கு திருமணம் ஆச்சு. 2024 மார்ச்ல கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்காரு. கரெக்டா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்காரு, ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஆனா திருமணம் ஆகி முதல் மாதத்திலேயே கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாய் பேசினார், உனக்கு ஒரு நான் ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி. திருமணமாகி முதல் மாசத்திலேயே அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரர் கொண்டும் வேதத்துல, தனி ஜபத்துல, தீர்க்க தரிசனமா, சொப்பனத்துல கர்த்தர் எனக்கு ஒரு 5 விதமான ஒரு சாட்சிய இது போல தரிசனங்களையும் ஆண்டவர் பேசிட்டே இருந்தாரு. ஆனா தாமதம் 10 ஆண்டுகள். எனக்கு இதுக்கு முன்பு எத்தனையோ நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே, என் கணவருடைய இருதயத்திலே விசுவாசத்தை கொடுத்திருந்தார். நீ வந்து நிறைய குழந்தைகளை என்ன பண்ணிக்க, அடாப்ட் பண்ணிக்கோ, மற்ற காரியங்களை நீ செய், வீணடிச்சிட்டு இருக்காத, அப்படி எல்லாம் நெகட்டிவா எத்தனையோ பேர் அவங்க கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் என்னோடு கூட பேசிட்டே இருந்தாரு, நான் உனக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லி. அதே போல எப்பவுமே வருடம் நியூ இயர்க்காக 40 days ஃபாஸ்டிங் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபையினால அவர் சமூகத்தில் இருக்க தேவன் கிருபை தந்த இந்த நாட்கள். அதே போல போன ஆண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு பேசினாரு, இந்த ஆண்டுல நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை, வாக்குத்தத்த பிள்ளையை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40வது உபவாசத்து நாள்ல ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே போல மார்ச் மாசம் 2024 நான் கன்சீவ் ஆனேன். அதே கன்சீவ் ஆகி முதல் 3 மாதங்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல போனா எனக்கு இந்த பேபி நிக்காது அப்படி சொன்னாங்க. 3 மாதங்களும் உனக்கு இந்த பேபி நிக்காது, இது சரியில்லை, இது வந்து நீங்க தங்காது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஒரு போராடி திடீர்னு ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை வரும், திடீர்னு அட்மிட் ஆக அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு டைம் நெகட்டிவா சொல்லுவாங்க அப்படி இருந்துச்சு. அப்புறம் 4th month 5th month பாத்தீங்கன்னா நார்மலா என்னுடைய பிரெக்னன்சி டேஸ் வந்து அப்படி போச்சு. 6th month பாத்தீங்கன்னா நான் பாத்ரூம்ல இருந்து ஸ்லிப் ஆகி எனக்கு வாட்டர் ப்ரோக் ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல 6th 7th இந்த 2 மாசமும் நான் ஹாஸ்பிட்டல்ல முதல் 2 மாதங்கள் 60 நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். செப்டம்பர் அந்த டைம்ல பாஸ்டர் கூட வாங்க நான் உங்களுக்கு வளகாப்பு வைக்கிறேன் அப்படின்னு சீபா கிட்ட என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், அதனால என்னால வர முடியல. அதே போல அக்டோபர் 8ஆம் தேதி தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க அவர் கிருபை செய்தார். அப்புறம் பிரெக்னன்சி ஆன அந்த டைம்ல இருந்தே எனக்கு ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தாரு, உங்களுடைய சாபத்தை இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு. அதே போல பிரசவ வேதனைங்கிறது ஒரு சாபம், ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த சாபம். எப்படின்னா நீ பிரசவிக்கும் போது வேதனையோடு நீ பிள்ளை பெறுவா அப்படின்னு சாபத்தை கொடுத்திருந்தாரு. ஆண்டவருக்கு நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே என் சாபத்துல இயேசு நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க, எனக்கு டெலிவரி ஆகும்போது எனக்கு அந்த பெயின் இருக்கக்கூடாது, அந்த சாபம் எனக்கு இருக்காது, ஏன்னா இயேசு நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க, நான் பெயினை நான் சுமக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை ஆண்டவர் வந்து நினைப்பூட்டிட்டே இருப்பாரு, பிரசவ வேதனை வரும் முன் பிள்ளை பெற்றாள், கர்ப்ப வேதனை படும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள் அப்படிங்கிற வசனம் இருக்கு. இது சொல்லி சொல்லி ஒவ்வொரு இந்த 8 மாதம் இந்த டெலிவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே என்ன சொல்றேன்னா, நான் சிலுவையின் முத்திரையிட்டு நான் ஜெபிக்கிறேன். நைட் எல்லாம் என் ஹஸ்பண்ட் என்னோடு கூட இருந்து ஜெபம் பண்ணுவார். நான் ஜெபிக்கிறேன் காட்டி இந்த பிள்ளைக்காக ஜெபிச்சதே என் ஹஸ்பண்ட் தான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் முத்திரையிட்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிப்பாரு. நாங்க இதெல்லாம் செய்து ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை நாங்கள் இந்த நாள்ல சுமந்து கொண்டு நிற்கிறோம்.
அதே போல பாத்தீங்கன்னா என்னுடைய டெலிவரி டைம்ல எனக்கு நிஜமா இத்தோண்டு கூட டெலிவரி பெயின் நான் ஃபீல் பண்ணவே கிடையாது. சிஸ்டம் சொல்லுது உனக்கு வந்து கான்ட்ராக்ஷன் வந்துருச்சு, உனக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, ஆனா நீ உனக்கு பெயின் நான் உன் ஃபேஸ்லயும் பார்க்கல, உன் சரீரத்திலையும் பார்க்கல, ஆனா உனக்கு பேபி வெளியே வரப்போகுது அப்படி சொன்னாங்க. அதே போல என் ஹஸ்பண்ட் எனக்கு என் கூடயே இருந்தாரு. அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, நல்லா மோட்டிவேட் பண்ணாரு பேபியை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக. ஆனா நான் ஒரு கூட பெயின் இல்லை, நான் சிரித்து கொண்டே பிள்ளை பெற்று எனக்கு நார்மல் டெலிவரியை கொடுத்தேன். இதே போல இந்த இடத்துல கன்சீவா இருக்காங்க, நீங்க இதே ஜெபம் பண்ணுங்க, இதே சாட்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதே போல இந்த சாட்சியை கன்சீவா இருக்கிறவங்க ஒவ்வொருத்துக்கும் நீங்க போய் சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உங்க சாபத்தை சிலுவையில சுமத்திட்டார், பிரசவ வேதனை படும் முன் நீ ஆண் பிள்ளையை பெறுவ. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா நாங்க இங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீங்க இப்படியே எங்களுக்கு செய்ய போறீங்க, நாங்க எந்த இடத்துல எல்லாம் நாங்க போய் நிக்கிறோமோ இந்த நாமத்தை மகிழ்ப்படும்படியா நாங்க குடும்பமா நின்று சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முதல் சாட்சி இதுதான். நீ மரண பரியந்தம் இந்த சாட்சியை சொல்ல எங்களுக்கு கர்த்தர் வந்து அந்த இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவருடைய நாமம் மகிமைக்கின்ற அவருடைய சிலுவையுடைய மகிமையை பேசத்தக்கதா எங்களை நிறுத்தி வைத்திருக்கிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்ம மகிமைப்படுவதாக. ஆமென். நம்மளோட பிள்ளைகளோட பாட்டு இருக்கு. ஸோ எல்லா ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் பிள்ளைகளையும் நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம், ஒரு பாட்டு பாடுவாங்க. ஜோஹன், காருண்யா, பெனி, ஜஸ்மின், உன்னதா, எஸ்தர், பெட்டினா, மாயா, ஷர்லின், ஜெம்சி, ஜுவன். For God so loved the world, He gave His one and only Son. Whoever believes Him shall not perish but have eternal life. John 3:16. For God so loved the world that He gave His one and only Son. Whoever believes in Him shall not perish but have eternal life. John 3:16. For to us a child is born, for to us a son is given. The government shall be upon his shoulders. He shall be called Wonderful Counselor, Mighty God, Prince of Peace. Isaiah 9:6. In the city of David, a Savior has been born. To you is Christ the Lord. Luke 2:11. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulder, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah 9:6. John 3:16. The Lord loveth the world that He gave His begotten Son, and those who believe in Him will not perish but will live an eternal life forevermore. Praise the Lord. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடே என்று அர்த்தமா. மத்தேயு 1:23. Before the virgin will be with child and will give birth to a son, and they will call him Emmanuel, which means God is with us. Matthew 1:23. Nations
Dashing through the snow in a one-horse open sleigh. Over fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Now the ground is wide, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail babe to Fuzzy Forest speed, and hitch him to an open sleigh, and you will take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Dashing through the snow in a one-horse open sleigh. Over fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Now the ground is wide, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail babe to Fuzzy Forest speed, and hitch him to an open sleigh, and you will take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! தேங்க்யூ. சாண்டா கிளாஸ் வந்து வெறும் சாக்லேட் மட்டும் கொண்டு வரல, பர்ஃபார்ம் பண்ண அனைவருக்கும் கிஃப்ட்டும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்கும் நம்ம வந்து அவங்க வந்து ஹானர் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ப்ரைஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைங்களை கூப்பிடுறேன், சீக்கிரமா வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகணும். ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நம்ம மகாராஜன் புதர ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். ஷர்லின் ஜென்சி. ஜுவான் ஹாரி. கை தட்டலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு.
Jasmine Moses. Jasmine Moses. Johan Hari. Ben Ryan. Karunya Nesar. Thank you, Mara Bindu. அடுத்ததா சின்ன பிள்ளைங்க பிரைஸ் கொடுக்கறதுக்காக பிரதர் ஆல் பெட் கொடுத்துருங்க. எஸ்தர் சிவகுமார். Bettina Dominic. Bettina Dominic. உன்னதா சிவகுமார். இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ண பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, புதுசாக வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் நான் கூப்பிடுவேன், வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். தேவபாரதி. வீரன் பாரதி. அஸ்வஜித். அஸ்வஜித். பிருத்வி. பிருத்வி. மாயா. மாயா. சாதனா. Thank you, Albert. சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம கேர்ள்ஸுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம். ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பிரதர் டாமினிக்க அழைக்கிறது. ஏஞ்சலின் ஷீபா. பவித்ரா. நதியா. உங்கள் தலைவி நதியா. பரிமலா. வீரா. கோபிகா. அப்பா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ டாமினிக் பிரதர். அப்பா தர பிரதர் பைஸ் கொடுத்துருக்கேன். சிஸ்டர்ஸ் ரெடியா இருங்க. சிஸ்டர் கவிதா பிரியதர்ஷினி.
Samantha Albert. Sophia Dominic. Miss Leona Chandra. Mrs. Mary Shivakumar. Thank you, brother. Your husband Shivakumar and Mary Shivakumar. Mrs. Kanagaselvi. Mrs. Kanagaselvi. Thank you. இப்போ நம்ம பாய்ஸ்க்கு பிரைஸ் கொடுக்கலாம். பிரைஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஆண்ட்ரூ பிரதர் செய்து கொடுப்போம். அபி வசந்த் பிரதாப் நரேஷ் மேயர் மகாராஜன் தேங்க்யூ. அடுத்ததா நம்ம பிரதர்ஸ்க்கு பிரைஸ் கொடுக்கறதுக்காக கனல் செல்வியை கவர்ன் எடுத்துக்கிறோம். ஆண்ட்ரூ பிரதர் ஆல்பர்ட் சார்ல்ஸ் வாசன் பிரதர் மிஸ்டர் சிவகுமார் தேங்க்யூ சார். அடுத்தது அப்பா பிரதர் தேங்க்யூ. இதுவரை எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து ரசிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி இதில் கலந்து கொண்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. ரொம்ப 2 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான உணவு இருக்கிறது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடும்படியாக கேட்டுக்கிறோம். ஆண்டவர் மனுஷனுக்கு சுவையான காரியங்களை கொடுக்கணும்னு விரும்பினாரு. அவர் பிறப்ப அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தோடு அப்படிப்பட்ட ஒரு இனிமையோடு செய்யணும்னு விரும்பணும். ஸோ அதனால் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. குறிப்பாக நன்றி சொல்லணும் அப்படின்னு விரும்பினாருக்கு இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட சின்ன பிள்ளைங்க ஒவ்வொருத்தருமே அதுக்கான முயற்சிகளை ரொம்ப அழகாக எடுத்து ஒவ்வொரு நாளும் அதை வேலைகளை பார்த்தா நான் பார்த்துருக்குறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கை தட்டிங்க. நான் கொஞ்சம் பிள்ளைங்க குரூப்னால சொல்ல முடியல. சின்ன பிள்ளைங்க டான்ஸு பாட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பெரியவங்க டான்ஸ் ஆடினாங்க பார்த்துருப்பீங்க. பொண்ணுங்க டான்ஸ் ஆடினாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் நின்று டான்ஸ் எல்லாம் முயற்சி பண்ணி அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு கரங்களை கட்டுங்க. பையங்க நம்ம ஆண்கள் பகுதியிலையும்
குழந்தைங்க பையன் அழகாக டான்ஸ் ஆடினாங்க. அவர் ரொம்ப உண்மையிலே சூப்பராக ஏன்னா ஒவ்வொருத்தராக லிஸ்ட்டில் உள்ள பேர் சொல்ல முடியல, ஆனால் குரூப்ஸ் எல்லாருமே. அதனால் அதுக்கப்புறம் இருக்கிற பேக்கில் ஒவ்வொருத்தருமே மீனாட்சி அவங்கள சொல்லணும்னா பயங்கர பேக் சப்போர்ட்டாங்க. எல்லா பகுதியிலும் நின்று அழகாக செஞ்சு கொடுத்தாங்க. நன்றி சொல்லுகிறோம். நிறைய கேட்டிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்கணும்னு விரும்பி இருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செயலாக்கமாய் தந்தார் அப்படிங்கிறத நான் என் மனைவியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். நமக்கு இந்த 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 ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு ரொம்ப புதுசு, எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது. ஆனால் அவங்க தான் நின்று இந்த இடத்துல நின்று ஒவ்வொரு விஷயமும் எடுத்து பண்ணதில் எனக்கு பயங்கர சந்தோஷம் உண்டு. உண்மையிலே மனதார நாங்கள் நன்றியை சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் அன்பின் குடும்பத்தின் சபையின் சார்பாக. இன்னும் இந்த வண்டிகள் வந்த வண்டிகளுக்கு எல்லாமே ஒவ்வொரு நாளும் மொத்தமாக நாங்கள் நின்று இது பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லாமல் லாசரண்ண ஆண்டு புகர் நம்ம பிரதாப் தம்பி இன்னும் ஒவ்வொருத்தருமே அதுக்கான முயற்சிகளை ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மனதார நன்றியை சொல்லிக்கிறோம். தொடர்ச்சியாக ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு கிறிஸ்துவின் அன்பின் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வோம். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், செல்வத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாத்துக்கும் மேலே உங்களை போல உறவுகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நான் அவருக்கு உண்மையில மகிமையான கருத்தை நன்றி சொல்கிறேன். ஜோமணி முடிச்சிடலாம். சரி, அப்போ உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், ஒருவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மிகவும் நேசிக்கிற ஒரு தேவன், எங்களுக்காக ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்த தேவன். நீர் எங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை எங்களுக்கு சொல்லுகிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று எங்களை உருகி லவ் பண்ற ஒரு ஆண்டவர் நீர் எங்க கூட இருக்கிறீர். வாழ்க்கையில் எந்த சவால்களை கண்டு நாங்கள் தயங்குவதில்லை, நாங்கள் அசோர்ந்து போய் நிற்பதில்லை. கர்த்தாவே, எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீ முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு நீ போதுமானதற்கும் அதிகமானவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நீர் கூட இருந்து எங்களை நடத்தி மகாபெரிய கிருபைக்காய் நன்றி. ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்னுடைய வார்த்தை சொல்கிறது. நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, அவங்க என்னென்ன நோக்கத்துல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் மனதின் நிலைகளை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். நாங்கள் முகத்தை பார்க்கலாம், நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிளஸ் பண்றோம் ஆண்டவரே, அவங்களை பல செய்யுங்க, பெருக செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் கைகள் கொடுக்கிற கைகளா இருக்கட்டும். அவர்கள் கூட இருந்து நீரே தேவன் என்பதை புரிய வைத்து அவர்கள் வாழ்க்கையின் இனிமையை அனுபவிக்க செய்வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் விஷ் பண்ணிக்கோங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செயல்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். Thank you Lord. God bless you.